ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் நல்லா வாஷ் பண்ணி 4ஆக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை எடுத்து போட்டு வதக்கிடலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். இந்த அளவு வதங்கினா போதும். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்திருக்கேன். கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் கொஞ்சம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு வெங்காயம் பொன்னிறமாக வதங்க வரையும் வதக்கணும். அது கூடவே தக்காளி அரைச்சி போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயும் எடுத்து போட்டு ஒரு பெரட்டு விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச புளியை கரைச்சி அதில் ஊற்றிடலாம். நல்லா கொதிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டலாம். நல்லா கொதிக்கணும். திக்கானோன்னா ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.